வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பேக்கரி ஸ்டைலில் மில்க் கேக் பண்ணிடலாம். இதுக்கு அவன் கூட தேவைப்படாது, தோசைக்கல்லையே பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் பவுடர் சுகர், இதுக்கு டீஸ்பூனில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டால் போதும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப்பில் 4 ஸ்பூன் நெய் பிடிக்கும். இங்கே 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். நெய்யை லேசாக உருக்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா வெது வெதுப்பான பாலில் கலந்து போட்டுக்கலாம். நான் வெது வெதுப்பான பாலை ஊற்றுறனால அப்படியே போட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம். இந்த கரண்டியில் ஈஸியாக தான் கலக்க வருது. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிடுவோம். ஒரே டைரெக்ஷனில் கலக்கணும். இதுக்கு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி போட்டிருக்கேன் நான் ஷார்ட்ஸில், அதுவும் பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு சிம்பிளாக 1 நிமிஷத்தில் கஸ்டர்ட் பவுடர் செஞ்சிடலாம். இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எதுனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறத கொஞ்சோண்டு பவுடரை கலந்து மைதா மாவை கலந்து போட்டோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். மேலேயும் கொஞ்சம் நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுக்கிறணும். ஒரு பழைய பேன் எடுத்திருக்கேன், அது வேஸ்ட்டான பேன் தான். அதில் ஒரு கிண்ணத்தை போட்டு ஒரு டின்னில் ஊற்றி அப்படியே 30 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண பிறகு வச்சுக்க எடுக்கணும். நல்ல வாசனை வந்துடும். வாசனை வந்துட்டாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு டூத் பிக் வச்சு கொத்தி பாருங்கள். 160 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வச்சு எடுத்தால் ஓவன்லேயும் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியவே 3-4 நாள் வச்சுருந்தாலும் கெட்டே போகாமல் நல்லா இருக்கும். இது பிரிட்டானியா மில்க் கேக் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நெய் போட்டனால அதோட இன்னும் ரிச்சு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஈஸியான ரெசிபி. இதுபோல் டேஸ்டியான கேக் ரெசிபிஸ், குக்கீஸ், ஸ்வீட்ஸ் நிறைய போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள்.